மெகா சர்வே எடுத்திருக்கிறாங்க. வயது வாரியா பார்க்கும்போது 18ல இருந்து 25 வயசு இருக்கிறவங்க 14%, 26ல இருந்து 40 36%, 41ல இருந்து 60 35%, 60+ இருக்கிறவங்க 15%. இதுல 18க்கு கீழே எடுத்தவங்க நம்பரை போடலையா? போட்டிருக்காங்களே இப்போ. எதிர்கால அரசியலில் இவர்கள் யார் முக்கியமான தலைவராக இருப்பார்கள்? யாரு? 47.25%. யார்? ஸ்டாலினா? நடிகர் விஜய். கேள்வி எவ்வளவு வஞ்சகமான கேள்வி பாருங்க. எதிர்கால தமிழக அரசியலில் இவர்களில் யார் முக்கியமான தலைவராக இருப்பார்? இதே பேட்டர்ன் நீங்க யாருக்கு பார்த்திருக்கலாம் தெரியுமா? அண்ணாமலைக்கு பார்த்திருக்கலாம். நீங்கள் எந்த கட்சிக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள்? 37.50% பேர் திமுக, 33 அதிமுக, 24 தாவேகா, 2 நாம் தமிழர், 1 பிற. விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல 24% தானே? கிடையாது. தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வருவார்னு கேட்டா 44% சொல்றாங்களாம். சரகரக போட்டீங்களாடா, 1 2 தெரியுமா உங்களுக்கு? என்னடா கணக்குது? இந்த ஆர்கே நகர் பகுதியில வந்து என்னவாக களம் இருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஸ்பான்சர் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அங்க கொண்டே வச்சீங்க. ஆதவர்ஜுனாவும் கரன்சியில் தாராளம் காட்டி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். கரன்சியில் தாராளம் காட்டுகிறார். இந்த பயிர்கிட்ட ஆதாரம் இருக்கு, இந்த பயிர்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீ அவனை தூக்குற. தாராளம் காட்டினா என்ன பண்றாங்க சார்? அது காட்டுறாங்கல்ல, எங்களுக்கு காட்டுறாங்கல்ல, உங்களுக்கு காட்டுறாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி டிஎம்கே, ஆயிரம் விளக்கு டிஎம்கே, அண்ணா நகர் டிஎம்கே, விருகம்பாக்கம் டிஎம்கே, சைதாப்பேட்டை டிஎம்கே, எழும்பூர் டிஎம்கே, துறைமுகம் டிஎம்கே, குளத்தூர் டிஎம்கே, சென்னை முழுக்க டிஎம்கே வேவ அடிச்சு நவுத்து. அந்த வேவ்ல பெரம்பூர் ராதாகிருஷ்ணன் நகர்ல டிஎம்கே ஜெயிக்காதான். ஆனா பெரம்பூர்ல வந்து விஜய் வேவ் வீசுறதுனால ஆர்கே நகர்ல டிஎம்கே தோத்துருமா? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அப்புறம் தாத்தா 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 கொஞ்சம் படிக்கோடு இடம் தாத்தா. தாத்தாவும் எப்படியாவது பிடி கொடுக்கறதுக்காக பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு போல. நேத்து வந்து முரட்டு புடி மாடு புடி மாடுன்ற மாதிரி மாட்டிக்கிட்டாரு. யார்கிட்ட மாட்டுவாரு? தமிழ்நாட்டு சமூகத்திட்ட தான் மாட்டிக்கிட்டாரு. என்னன்னு? ஆக்சுவலா கட்சிக்கு விளம்பரம் போடலாம், எதை வேணாலும் போடலாம். விளம்பரம் வாங்கிட்டு நீங்க விளம்பரமா போட்டா பரவாயில்ல. அது அறத்துல வருமா? அது வருது. யூடியூப்ல நிறுவனம் நடத்தக்கூடிய நம்ம பண்ணாதான் அது அறம் இல்லை. ஆமா. பத்திரிக்கையா நடத்தினாங்க அப்படின்னா அதெல்லாம் அறம். நடுப்பக்கத்துல படம் போடுறது எல்லாம் அறத்துல வந்துடும். அதாவது இந்த இதுல கூட இருக்கு நடுப்பக்கம், அதெல்லாம் காட்ட முடியாது. அதாவது டிஎம்கே ஐடி விங் வந்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுதுன்னா அந்த வீடியோவை பூஸ்ட் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஆமா, சோசியல் மீடியால ப்ரோமோட். அது கட்சி செலவு, தேர்தல் ஆணையத்திட்ட கட்சியின் சார்பில் கணக்கு காட்டப்படும். அதே மாதிரி அதிமுகவும் செய்யலாம், பாஜகவும் செய்யலாம், நாம் தமிழர் செய்யலாம், தாவேகா செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். இன்னொரு கட்சியை குறித்து அவமரியாதையாக இருக்கக்கூடிய ஒரு பாடல், அது விமர்சனம்னு கூட பொருள்பட்டிக்கலாம். அதை விகடன் தாத்தா போஸ்ட் போடுறது கூட சரி ரைட்டு பெய்டு விளம்பரம்னு புரிஞ்சுக்கிறலாம். அட்வர்டைஸ்மெண்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அந்த வீடியோவை சுத்தல்ல விடணும்ன்ற தேவை விகடனுக்கு எங்கிருந்து வந்தது? விகடனில் போஸ்ட் போடுவதற்கு 1 லட்சம் கொடுத்துருக்கலாம், 2 லட்சம் கொடுத்துருக்கலாம், 5 லட்சம் கொடுத்துருக்கலாம். இல்லை, என்னுடைய அரசியல் புரிதலே வந்து நான் திமுக எதிரானவன், அதனால நான் வந்து சும்மா கூட இதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு கூட நீங்க பண்ணி கொடுக்கலாம். அப்படி என்ன சார் வேகம்? அதுல ஆடெல்லாம் கொடுத்து அதை ப்ரொமோட் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் பூஸ்ட் போஸ்ட். அதுவும் வந்து எந்த கேப்ஷனும் இல்லாம ஸ்டாலின் குறித்து ஒருமையில ஒரு மலினமா விமர்சிக்கக்கூடிய ஒரு அனிமேட்டட் வீடியோ, எடப்பாடிக்கு ஆதரவான ஒரு வீடியோ. அடுத்த வாரம் கழுகாரில் எழுதுவாங்க, பல ஸ்வீட் பாக்ஸுகள். ஸ்வீட் பாக்ஸ் யார் வாங்கினா? வைட்டமின் வைட்டமின் பா. யார் பாய்ச்சியது அந்த வைட்டமின் பானாவை அப்படின்றது கேள்வி. சில கணிசமான நபர்களுக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கே பட்டுச்சுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு அதை ரிவீட் அடிச்சு என்னடா அது ஊடக தர்மன்றீங்க, பத்திரிகை தர்மன்றீங்க, அறம்ன்றீங்க, இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் ஆன உடனே பதறி அடிச்சு அனைத்தும் நீக்கப்பட்டது. எதுக்கு டேபிளை உடைக்கணும், எதுக்கு மூக்குல ரத்தம் வர வைக்கணும், பேசாம இருந்திருக்க வேண்டியதானே. அப்புறம் அதை சொல்லி நோக்கம் அது இல்லை. இப்ப அதுல போட்டு விகடன் லோகோட போட்டாச்சு, அதை வந்து ஒரு சிலர் டவுன்லோட் பண்ணணும். அந்த டவுன்லோட் பண்ற வரைக்கும் அதை வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீக்க சொன்னாங்கன்னு நாங்க நீக்கிட்டு டவுன்லோட் பண்ணியாச்சு, அது வாட்ஸ்அப்ல சுத்தும்ல. எது மூலமா பரப்புனா அது பலரையும் போய் சென்றடையும். சரி, இருக்கவே இருக்கிறோம் நம்ம பாரம்பரியம், அதனால நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமான வேலையை செஞ்சுட்டாங்க. பாரம்பரியமான வேலையை தடி கொடு
பொடி கொடு பொடி கொடுத்துட்டார். இப்போ சரி, எதுக்கு இது அதை பற்றி பேசுகிறோம்? அவங்களுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல்ல தான் நம்ம கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. மெகா சர்வே எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வே முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கிறது. இது நீங்க புத்தகமாகவும் வாங்கி பார்க்கலாம். விகடனுடைய பெய்டு கிடையாது இந்த ஷோ. சப்ஸ்கிரிப்ஷனும் போடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் போட்டா வேலை செய்யல. நாங்க போட்டு 3/4 மணி நேரம் ஆச்சு, இப்போ வரைக்கும் வெப்சைட்ல ஓபன் ஆக மாட்டேங்குது. அது ஸ்கிரீன்ஷாட் அது இருந்தாதான் வீடியோல வைக்க. மாசத்துக்கு 129 ஓவா யார போட்டு காசு ஒழுங்கா சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணி கொடுங்கயா. நான் கட்டின ஆதாரம் வச்சிருக்கிறேன், எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் ஆக மாட்டேங்குது. அதை இப்ப சந்தோஷ் வந்து கஸ்டமர் கேர்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. முடிஞ்சிருக்கும் வச்சிருப்பாங்கல்ல, கான்டாக்ட் சப்போர்ட்ல பேச சொல்லி கேட்டிருக்கேன். ட்ரூகாலர்ல செக் பண்ண சொல்லுங்க. வாய்ஸ் ஆஃப் காமெண்ட் எது வருதாங்க? என்ன சர்வே அப்படிதான் வந்திருக்கு. ஒரு பக்கத்துல மேல என்ன எழுதியிருக்கோம் கீழே என்ன எழுதியிருக்கோம்னு பார்க்காம கூட டிசைன் பண்ணி அப்படியே அடிச்சு தள்ளுறது. இதுல ரொம்ப முக்கியமா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகே, ஒரு கருத்து கணிப்புனா அவங்களுடைய இது மட்டும் இல்ல, உண்மையிலே கேட்டிருப்பாங்க அப்படின்ற பொருள்லயே புரிந்து கொண்டே நம்ம இந்த இதுக்குள்ள போலாம். பங்கேற்பவர்களுடைய விவரத்தை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறாங்க. பாலினவாதியாக ஆண்கள் வந்து 53%, பெண்கள் வந்து 46.6%, மூன்றாம் பாலினத்தவர்கள் 0.4%. பரவலா பேலன்ஸ்டா தான் எல்லாரையும் கேட்டு எடுத்திருக்கிறாங்க. வயது வாரியா பார்க்கும்போது 18ல இருந்து 25 வயசு இருக்கிறவங்க 14%, 26ல இருந்து 40 36%, 41ல இருந்து 60 35%, 60+ இருக்கிறவங்க 15%. இதுல 18க்கு கீழே எடுத்தவங்க நம்பரை போடலையா? போட்டிருக்காங்களே இப்போ. மறந்துட்டீங்களா தாத்தா? வயசான ஆளு மச்சான். ஓட்டர் ஐடி அவங்களுக்கு இல்லை, ஆனா அது தாத்தாவுடைய ரிசல்ட்ல வந்து அப்படி தெரியாது. வெயிட் பண்ணுவோம். தமிழகத்தில் எந்த கட்சி அல்லது கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு 36% மக்களும், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு 33%, தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி 27%, நாம் தமிழர் என்று 3%, பிற என்று 1%. பிறன்றதுல வந்து ஐயா ராமதாஸையும் சசிகலா அவர்களையும் சேர்த்துக்கலாமா? தெரியல. இல்லைங்க, நம்மளுக்கு கேட்குறேன், இன்டர்பிரேஷனுக்கு கேட்குறேன். ராமதாஸ் ஐயா, சசிகலா மேடம், வேற யார் இருக்கிறா? வேற யார் தனிச்சு நிக்கிறா? பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கா இருப்பாங்களோ? இல்ல, அவங்க ரெட்டல் நிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, 27% தாவேகா அப்படிங்கிறது வந்து கூட்டணி எந்த கட்சியை வெற்றி பெறும்ங்கிறதுல எப்படி வந்தது அப்படிங்கிறதுல ஒரு ஷாக்கிங் இருக்கு. அதோடு எதிர்கால அரசியலில் இவர்கள் யார் முக்கியமான தலைவராக இருப்பார்கள்? யாரு? 47.25%. யார்? ஸ்டாலினா? நடிகர் விஜய். கேள்வி எவ்வளவு வஞ்சகமான கேள்வி பாருங்க. எதிர்கால தமிழக அரசியலில் இவர்களில் யார் முக்கியமான தலைவராக இருப்பார்? இதே பேட்டர்னை நீங்க யாருக்கு பார்த்திருக்கலாம் தெரியுமா? அண்ணாமலைக்கு பார்த்திருக்கலாம். எதிர்கால அரசியல் அந்த எதிர்காலம் தைக்க பாருங்க. 1.38 ஆக்கிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்றதுன்னா, கருத்து கணிப்புங்கிற பேர்ல எல்லார்ட்டையுமே போய் எதிர்கால அப்படின்னு உடனே டக்குன்னு எல்லாருக்கும் என்ன வரும்? எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், இப்படி ஞாபகம் வரும். ஆல்ரெடி தே ஆர் ஏஜ்டு. அப்ப எதிர்காலம்னு இவங்க கேட்கறாங்கன்னா ஒரு அப்கமிங்கா இருக்கக்கூடிய ஒருத்தரை கேட்கறாங்க போல இருக்குன்ட்டு ஆப்வியஸா அவன் பூரா பேரும் விஜய்னு தான் டிக் அடிப்பான். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். அந்தந்த சீசனுக்கு வியாபாரம் பாஸ். இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலையை கேட்டிருப்பீங்க, எல்லாரும் அண்ணாமலையை டிக் அடிச்சிருப்பான். பேட்டைன்னு ஒரு சேனல்ல வந்து போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்கண்ணா, குறிச்சு வச்சுக்கோங்கண்ணா, நீ நோட் பண்ணி வச்சுக்கோங்கண்ணா. பார், எங்க ஆபீஸ்ல இந்திரகுமார் நீ சொன்னதை பூரா எழுதி வச்ச, எடைக்கு போட முடியாத அளவுக்கு புக் வச்சிருக்க. நீ சொன்னதை பூரா எழுதி வச்சதால வந்த வேணாது. நீ இனிமே நீ எழுதுனே சொல்லக்கூடாது. உன்னையத்தான் ஓரம் கட்டிட்டாங்க. இல்ல, வண்டியில ஏறணுமா, 4 பேருக்கு பக்கத்துல நின்று பிரச்சாரத்துக்கு முட்டு கொடுத்தோமா, டிங்கி டிங்கின்னு டான்ஸ் ஆடணுமா, போலாமான்னு இருக்கு. தேவையில்லாம உன்னை யார் பேச? நேற்று ஒரு அற்புத விளக்கு அண்ணா, 4 மணிக்குங்கண்ணா இந்த சட்டம் கையெழுத்து ஆகுதுங்கன்னா, 4:05க்குங்கண்ணா அமலுக்கு வருதுங்கண்ணா. சாயந்தரம் 4 மணிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா 4:05 இந்த சட்டம் யார் நினைத்தாலும் கூட திருத்த முடியாது. 7 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்துறாங்க, சதைச்சிட்டானுங்க. அதுல ஸ்டாலின் பேசுன கட்ட போடுங்க. 40 பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்களா? பாஜகவை பந்தாடிட்டு வந்திருக்கிறாங்க. பரவட்டும்னு சொன்னேன்.
அது பார்லிமெண்ட் வர பத்திக்குச்சு. 50-60களை பார்த்த பழைய திமுகவை பார்க்க வேண்டிய வரும்னு எச்சரிச்சேன். அப்படின்னா என்ன என்று கேட்ட சில அறவைக்காடுகளுக்கு இதாண்டா திமுக பாருங்க என்று நேற்று ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கிறோம். நீ எதெல்லாம் சொன்னியோ, ஒரு புள்ளி கமா கூட மாறாதுன்னு சொன்னியோ, அது எல்லாமே மாறி இருக்கு. இந்த சட்டத்துல ஒரு கமா மாத்த மாட்டோம். உன்னை யாரு பேச சொன்னா? நீ சும்மா இருந்திருந்தா கூட இந்த மசோதா ஜெயிச்சிருக்கும். இப்படின்னு நம்ம சொல்லல, பாஜக காரங்களே சொல்ற அபசகுணத்தின் மொத்த உருவா இருக்கிறாரு அப்படின்ற விமர்சனத்தை அண்ணாமலை மீது வைக்க ஆரம்பித்திருக்கிறாரு. ஆமா, அடுத்து தமிழக தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு, இது என்ன கேள்வி? எப்படி இருக்கும்னா, இப்ப தமிழ்நாட்டுல எந்த கட்சியாவது கூட்டணி ஆட்சி அமைப்பும்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல, யாருமே சொல்லல. எல்லாரும் தனி கட்சி ஆட்சின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பாஜக சொல்றாங்க, பாஜக என்டிஏ ஆட்சின்னு சொல்றாங்க. ஆமா, ரைட்டா? இப்ப அதை வச்சு இவங்க கேக்குறாங்க கூட்டணி ஆட்சியா தனி கட்சி ஆட்சியான்னு. தனி கட்சி 55%, 56ன்னு வச்சுக்கோங்க, 56. ஆமா, கூட்டணி ஆட்சின்னு 32% பேரு. அப்ப இந்த கருத்து கணிப்புல 32% பேர் என்டிஏ காரர்களிடம் எடுக்கப்பட்டிருப்பது அப்படிதான் அர்த்தம். ஆமா, யாரு? ஆமா, தமிழ்நாட்டு அரசியல்ல யாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க? என்டிஏ. எங்க ராயப்பேட்டையில எடுத்தீங்களா சார்? இந்த 12% வந்து தொங்கு சட்டமன்றம், அது விகடன் ஆபீஸ்ல எடுத்துக்கிட்டது. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. சட்டமன்றம் தொங்கணும்ன்றதுல அவ்வளவு ஆர்வம் இல்ல. இது பாஜக ஆபீஸ், பாஜக கமலாலயத்திலிருந்து 32ங்கிற நம்பர் வந்து அதிமுக ஆபீஸ்ல. ஏற்கனவே நம்முடைய சோர்ஸ்களிடம் பேசும்போது இந்த எஸ்ஐஆர், அப்புறம் இவிஎம் செட்டிங், இது மாதிரியான முறைகேடுகளை பயன்படுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவை தொங்கலில் விடுவது அப்படின்றது பாஜகவினுடைய திட்டங்களில் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு ஸ்பெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இன்னொன்னு அதுல முக்கியமானது, அது மக்கள் ஸ்பெகுலேஷன் கிடையாது. ஆமாமா, இவங்க ஓட்டிங் செட் பண்றதுலயும் ஓட்டரை செட் பண்றதுலயும் பண்ற அடாவடிகளின் மூலமாக, ஜனநாயக விரோத செயல்பாடுகளின் மூலமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பெரும்பான்மை கிடைக்காதது போல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது வந்து தகவல் தெரிந்தவர்கள் சொல்லுகின்ற உள்ளடி வேலை. அதுல எதை வச்சு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன லீடு மட்டும் கொடுக்குறேன். நேற்று டீலிமிட்டேஷன் பில்லு அந்த வாக்கெடுப்பு எல்லாம் நடந்து முடிந்த போது அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஒன்று சொல்றாரு, இது எல்லாவற்றிற்கும் மே 4ஆம் தேதி உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்றத சொல்றாரு. எதுக்கு மே 4? அக்னி நியூஸ்ல இருந்து இவர்களுடைய ஆஸ்தான விகடன் வரைக்க எல்லா சர்வே முடிவுகளும் திமுகவுக்கு ஆதரவா இருக்கு. களத்துல ஸ்டாலினுக்கு பாசிட்டிவான இமேஜ் இருக்கு. ஆனா மே 4ஆம் தேதி உங்களுக்கு இதோடைய பதில் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்க வந்து ஒரு செய்தியை பிளான்ட் பண்ண விரும்புறாங்க. பெண்கள் மசோதாவை நிராகரித்ததன் மூலமாக சட்டமன்றத்தில் முழு பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இது ஒரு ட்ராப்பா பயன்படுத்தணும்னு சொல்லி ஏதோ ஒரு திகிடு திட்டத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்களா அப்படிங்கிறத ஆஸ்பெக்ட் அங்கிருந்து தான், அந்த சஸ்பெக்ட் அங்கிருந்து தான் வருது. ஆமா, அப்ப அதை வந்து கடந்து போய் விட முடியாது. கூடுதல் பொறுப்போடு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அதை மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. ஆமா, இதுல பாருங்க, நீங்கள் எந்த கட்சிக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள்? 37.50% பேர் திமுக, 33 அதிமுக, 24 தாவேகா, 2 நாம் தமிழர், 1 பிற. அப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல 24% தானே? கிடையாது. தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வருவார்னு கேட்டா 44% சொல்றாங்களாம். சரக்கரக போட்டீங்களாடா, 1-2 தெரியுமா உங்களுக்கு? என்னடா கணக்குது? யாருக்கு ஓட்டு போடுவோன்னு கேட்டா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்னு 70% பேர் சொல்றாங்க. பிறகு இங்க மட்டும் எப்படி 44% பேர் அடுத்த முதல்வர் விஜய்னு சொல்றாங்க? அதாவது இந்த இமேஜை பாருங்க, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தேவையா அப்படிங்கிறதுல 62% ஆம்னு போடுறாங்கல்ல. ஆமா, அந்த ஆமை எப்படி கணக்கு பண்ணாங்க? கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்லைட பாருங்க. அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் எல்லாம் கணக்கு பண்ணா வருது, கூட்டுனா வந்துருச்சு. 1-2% முன்ன பின்ன இருக்கு, அது நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இல்லைன்ற 38க்கு திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய 36 வந்துருச்சு. அப்ப கீழே இருக்க ஸ்லைடு இதை நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இங்க அப்படியே இந்த இமேஜை பாருங்க, நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்க விரும்புறீங்க அப்படின்றது வந்து தாவேகா 24.71ன்னா, அப்படியே நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்னா அவனே தானே பேர் சொல்றான், பக்கத்துல உள்ளவன் பேர் சொல்லல. அந்த 24 போட்டவன் தானே இதையும் போடணும். இல்ல, எனக்கு புரியல. இப்ப வந்து இனிகோ இறுதிராஜுக்கு ஓட்டு போட்டுட்டு விஜய் முதல்வர் ஆகணும் ₹100 அப்படி தாண்டா நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு விஜய் வந்து முதலமைச்சர் ₹600. பல இடங்கள்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்காக மட்டும்தான் ஓட்டு விழுகுது. திமுகங்கிற அரசியலுக்கு ஓட்டு விழுகல அப்படின்னு ஒரு 7 மணிக்கு மேல சாமக்கோழி. அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க யாரு?
திமுக காரன் தானே. ஆமா, ஓட்டு போடுற ஜனம் தானே. ஓட்டு போடுற ஜனம் ஒரே கேள்வியில அடுத்தடுத்த கேள்வியா மாத்தி சொல்லும். இது என்ன சூஸ் தி பெஸ்டா? எனக்கு எம்எல்ஏவா திமுகல, அமைச்சரா அதிமுகல, முதலமைச்சரா தாவேக்கால. இது என்ன பொரியல் அப்பளம் கூட்டு வைக்கிற மாதிரி எனக்கு அதை கொண்டா இதை கொண்டாவா? ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. என்னடா சர்வே இது? தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என விரும்புகிறீர்கள்? ஸ்டாலின் 28. அது பாருங்க, மேல வந்து திமுக வந்து 37.50, இங்க 28. அப்ப மீதி 18 யாரு? உதயநிதி வரணும்னு நினைக்கிறாங்களா? எழுது. இங்க பாருங்க, 33% ஏடிஎம்கேல வந்து ஓட்டு போடுவாங்களா. எடப்பாடி 25. அப்ப மீதி 15 பேரு அண்ணாமலை. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. அண்ணாமலை எங்கயா லிஸ்ட்ல? அண்ணாமலை எங்கயா இந்த லிஸ்ட்ல? அண்ணாமலை எங்கயா? எதிர்காலத்தின் நம்பிக்கையில நீ யார கொண்டு வந்திருக்க? அண்ணாமலை கொண்டு வந்திருக்க. சீமானுக்கு அடுத்து 1.38 அண்ணாமலைக்கு இடம் கொடுத்திருக்க. ஆமா. அப்ப இந்த இடத்துல தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட முதலமைச்சரா வர விரும்புறதுல அண்ணாமலை லிஸ்ட் இருந்திருக்கணுமா இல்லையா? இன்னபிரன்ற பேராட்சி போட்டிருக்கணுமா? நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருக்கனே. இந்த 37% வந்து திமுகவுக்கு வாக்களிக்க போறேன்னு சொல்றாங்கன்னா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு தானே சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்க தானே முதலமைச்சரா வர விரும்பக்கூடியவர்கள்னு ஸ்டாலின் பேர் வரும்போது அப்படியே டிக் பண்ணா 38 தானே வந்திருக்கணும். இல்ல கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகலாங்க. மேல இருந்து கீழே வரும்போது, அடுத்த கேள்விக்கு வரும்போது 1-2% மாறலாம், மனநிலை காரணமாக அது மாறலாம். அது எப்படி இவ்வளவு டிவியேஷன்? 28 கிட்டத்தட்ட 9 10% வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா, ஒன்னொன்னையும் வெவ்வேறு ஆட்கள்கிட்ட வெவ்வேறு மாதிரி கேட்கறது. இப்ப இது வந்து ஒரு பட்டியல் கிடையாது. பட்டியல் எடுத்து போய், ஐயா நான் உங்களிடம் கருத்து கணிப்பு எடுப்பதற்காக வந்திருக்கிறேன், முதல் கேள்வி, இரண்டாம் கேள்வி, இப்படி கேட்பாங்க கிடையாது. அப்படி போய் நைஸா பேசிட்டு இருக்கும்போது, என்ன யாருன்னே வருவாங்க நினைக்கிறீங்க? சரி ஓகே அப்படி எழுதிக்கிறது. அடுத்தவன்ட்ட இன்னொரு கேள்வியை கேட்கறது. இப்ப எல்லாத்தையும் மொத்தமா போட்டு மாத்தி அடிக்கிறது. என்னன்னா நல்லா கவனிங்க, இந்த போட்டோவை தான் கவர் போட்டோவா வைப்பாங்க, இந்த போட்டோவை தான் சோசியல் மீடியால சுத்த விடுவாங்க. இப்படி ஒரு போட்டோவை போட்டு விஜய் எவ்வளவு உயரமா நீங்க போடுறீங்கன்னா அது வந்து பிளான்டட். ஒரு செய்தியை அப்படியாக திட்டமிட்டு பரப்புவது. இந்த இமேஜ் வைரல் ஆகும். இதில் சொல்லப்பட்ட கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் வைரல் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் வந்து படங்களோட இல்ல, இதெல்லாம் சும்மா. இல்ல, இதுக்கு படம் போடலாம். எந்த கட்சிக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் இருக்குல்ல, அதுல வந்து நல்லா பெரிய அளவுல திமுக கூட்டணி தலைவர்கள் பலமா நிக்கிற மாதிரியும், கொஞ்சம் சோர்ந்து போய் எடப்பாடி நிக்கிற மாதிரியும், சொனங்கி போய் விஜய் நிக்கிற மாதிரி இதுக்கு படம் போடலாம். இதுக்கு படம் போடலாம்ல. ஏன் போட மாட்டாங்க? ஏன்னா நோக்கம் அது இல்ல. இந்த போட்டோ வைரல் ஆகணும். இத வச்சுக்கிட்டு தாவேக்கா ரசிக கண்மணிகள் வாய்ஸ் ஆஃப் காமனுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ஏஜென்ட்டுகள் இவங்க எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்றது இந்த செய்தியை. நல்லா கவனிங்க, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டிகளுக்கு இதுதான் கவர் இமேஜ். இதை அப்படியே ஏரியால இருக்கக்கூடிய டீ கடையில இருந்து எல்லா இடங்கள்லயும் போஸ்டரா ஒட்டி விடுவானுங்க. அப்படியே அவரது மட்டும் ஹைட்டா நிக்கிற மாதிரி. இது ஒரு முழுக்க திரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முந்தின கேள்விக்கும் பிந்தின கேள்விக்குமே அவ்வளவு பிரச்சனை இருக்குன்றதுனாலதான் நம்ம பேச விரும்புறோம். விஜயனுடைய அரசியல் யாருக்கு பயத்தை உண்டாக்கி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும்போதெல்லாம் இந்த நடுநிலையாளர்கள் என்கிற நயவஞ்சகர்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, திமுக அரண்டு போய் கிடக்கு, அதிமுக நடுங்கி போய் கிடக்கு, இப்படிதான் சொல்லிட்டு 80% திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் விஜய்க்கு போகுது. ஏன்னா நீங்க எடுத்த கருத்து கணிப்புல இப்படி தானடா வருது. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்புறம் திமுக நடுங்குது, திமுக 20%. ஏன்னா திமுக அல்லாத 80% தூக்கியிருக்கானே அவன், அப்படிங்கிறது தானே செய்தி. அந்த செய்தியை கூட இமேஜ் ஆக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து வேண்டாம், திமுக பயந்த மாதிரி இருக்கணும், திமுகவை பயங்காட்டணும், அப்படி நம்மளுக்கு செய்தி வேணும் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் அது. அடுத்து தொகுதி வாரியா மற்ற தொகுதிகள் எல்லாத்தையும் விட நேத்து நமக்கு சில விஷயங்கள் கண்ணில் பட்டன. ராதாகிருஷ்ணன் நகர் என்று சொல்லப்படுகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஆகிய ஆர்கே நகர். இந்த ஆர்கே நகர் பகுதியில வந்து என்னவாக களம் இருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஸ்பான்சர் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அங்க கொண்டே வச்சீங்க. ஏடா ஒரு ரவுடி பைய, ஒரு காவாலி பைய, வீடு புகுந்து ஆளுகளை அடிக்கக்கூடிய ஒரு அயோக்கிய பைய, அவன் வீடியோ நேற்று ரிலீஸ் ஆகி அந்த கிளி இழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏரியால இருக்கிறவங்க பூரா பேரும் இவங்க ஒரு சர்வே வெளி, இந்த பையன் அந்த மரிய வில்சனுங்கிற பையனை சொந்த குடும்பமே வீட்டை விட்டு விரட்டி அனுப்பி தள்ளி போய் தொலை அப்படின்னு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. எவன்னைக்காவது யாராவது ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமகனுக்கு சீதனம் கொடுத்து அனுப்பி விட்டுருக்கதை பார்த்துருக்கீங்களா? அந்த அளவு ரப்சர் பிடிச்சவன்ட்டு அப்பா அகுச்சாமி இந்த பக்கம் வந்துடவே வந்துடாதுன்னு
சொத்து பத்தை கொடுத்து நீ அமைதியா கிளம்பி போன்னு சொல்லி அனுப்பி விட்ட ஒரு கேரக்டர் மரிய வில்சன் ஆர்கே நகர்ல வெற்றி பெறுவார்னு போடுறேன்னா இதுதான் இந்த லட்சணம். அதுல பாருங்க, அதாவது திமுக அதிமுக கட்சிகளுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கும் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ மீதான அதிருப்தி வந்து மைனஸா. இப்ப இந்த சிட்டிங் எம்எல்ஏ மீதான அதிருப்தியில ஒரு குறிப்பிட்டது விலகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்கே நகர் தொகுதியில அந்த விக்கிபீடியால அந்த இது இருக்கும், அதை எடுத்து அப்படி போடுங்க. ஜெயலலிதா வெற்றி பெற்ற மார்ஜினை விட அதிகமான மார்ஜின்ல வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா. நீ அதுல வந்து அதுலயே வெட்டு விழுந்தாலும் பெரும்பான்மை அவர் பக்கம் தானே நிக்குது. எதிர்ப்பு வாக்குகள் அவ்வளவா செதறது இல்ல. இது என்ன மாடல்ல இந்த கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னு நமக்கு புரியலையே. அதுவும் விஜய போட்டிருக்க, அதுக்கு கீழே நீ விஜய வெற்றின்னு போட்டிருக்கிறத கூட நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு அளவுல. சரி ரைட்டு, இப்படி ஒரு நெக்கில் இருக்க போல் இருக்கு. இவர் தோத்துருவாரு போட்டா புக்கு வாங்க மாட்டாங்க, அந்நிய குஞ்சிகள் புத்தகங்களை கொடுத்து வந்துருவாங்க, நீ பயந்துருக்கலாம் போடுறது நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லன்னா உன்னுடைய ஸ்பான்சரே யாருன்றது தெரியும். எவ்வளவுன்னு மட்டும் சொல்லு. நான் ஒரு தொகுதி சொல்றேன், அந்த தொகுதியில ஏன் சும்மா என் பேர் போட்டுக்கோ சார். என்னது காவேரி ரங்கன் நகர், அது ஒரு தொகுதியான்னு கேட்க பாருங்க. ஏன் ஜெயிக்கிறாரா மரிய வில்சன்? களத்தில் காட்டும் வேகம், பூட்டை உடைக்கிறதுலையும் கட்டையை கொண்டு சாத்துறதுலையுமா? நீங்க வந்து சந்தேகமே பட வேண்டாம், இது சம்திங் பிஸி. வில்லிவாக்கத்தை தான் ஹைலைட். வில்லிவாக்கத்துல எவனை போட்டாலும் அவன் கோபதாபத்துக்கு நம்ம ஆளாக ஓனரையும் விட்டு கொடுக்க முடியாம லோக்கல் செல்வாக்கு இருக்கு, அதையும் உண்மையை போட முடியாம ஒரு பரிதவிப்பு இருக்கே, பரிதவிப்பு. மாமா தாத்தாவுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை சோதனையே நடந்திருக்க கூடாது. இழுபறி வில்லிவாக்கம். யாரு கார்த்திக் மோகனுக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். லோக்கல்ல வில்லிவாக்கம் பகுதியில அண்ணா நகர் ஏரியால அண்ணா நகர் கார்த்தி மோகன் வகையராக்களுடைய வேலைகள். அவங்க இப்ப பம்பரமா கீழே இறங்கி வேலை பார்க்கறது முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு, அந்த கேண்டிடேட் மோகனுடைய பைட் ஒன்று பார்த்தேன் குமார், எக்ஸலண்டான பைட்டு. அவங்கள ப்ரொவோக் பண்ற மாதிரி, அவரை ப்ரொவோக் பண்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கேண்டிடேட் நிறைய உங்களை பத்தி ரொம்ப அப்யூசிவா பேசினான். பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ற பையன் என்ன சொல்றான், நீ வந்து பவுடர் போட்ட பாப்பா, மேக்கப் போட்டு கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப. யாரு ஆதவர்ஜுனா கார்த்திக் மோகனை சொல்றாப்ல. உண்மையில சரியா, பவுடர் பவுடர் அவர் ராஜா நீ யார் ராஜா? அவர் பவுடர் போட்ட பாப்பா, நீ யாரு? நீ உடம்பு முழுக்க விஷம் வச்சிருக்கிற பாப்பான், அதான பொருள். ஏன்னா நீ சங்கராச்சாரியார் வந்து ஆஹா ஓஹோன்னு சங்கராச்சாரியார பேசினவன். இப்படி எல்லாம் கூட ரியாக்ட் பண்ணிருக்க முடியும் மோகனால. ஆனா மோகன் அங்க அப்படி ரியாக்ட் பண்ண சார். ஆப்போனன்ட் பார்ட்டி அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க ஏதோ பேசுறாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் சார். எனக்கு தெரியும் சார் இந்த மக்கள் என் கூட இருக்கிறாங்கன்றத ஐ நோ தட். நான் அவங்களுக்காக ஒர்க் பண்ண போறேன். அவங்க பேசுறதெல்லாம் நம்ம அப்படி பொருட்படுத்திக்க தேவையில்லை சார். எலெக்ஷன் டைம் அப்படிதான் சார் இருக்கும்னு சொல்லிட்டு போனோம்னு மிரட்டேன். என்ன இது இவ்வளவு மெச்சூர்டா இருக்காங்க? அடுத்த ஜென்ரேஷன் எப்படி நீங்க அந்த செகண்ட்ல ப்ரோவோக் ஆகி டப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அடுத்த நாள் நியூஸ் அது பெரிய வைரல். ஆனா மோகனுக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் என்னன்னா, இவனெல்லாம் நம்ம சொல்லி இவனை பெரிய ஆளாக்க கூடாதுன்ற கான்சியஸ்னஸ், அந்த வே ஆஃப் மெச்சூரிட்டி உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். லோக்கல்ல ஆதவர்ஜுனா காசை இறக்கி அப்படி வேலை பார்த்துருவாரு. என்ன காரணம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆதவர்ஜுனாவும் கரன்சியில் தாராளம் காட்டி பெரும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். கரன்சியில் தாராளம் காட்டுகிறார். இந்த பயிட்ட ஆதாரம் இருக்கு, இந்த பயிட்ட ஆதாரம் இருக்கு, இந்த விகடன் பயிட்ட ஆதாரம் இருக்கு, நீ அவனை தூக்குற. தாராளம் காட்டினா என்ன பண்றாங்க சார்? அது காட்டுறாங்கல்ல, எங்களுக்கு காட்டுறாங்கல்ல, உங்களுக்கு காட்டுறாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இழுபறின்னு போடுறதுக்கு அவர் எங்களுக்கு எவ்வளவு தாராளம் காட்டுறாரு தெரியுமா? அதான் தாராளம் காட்டு. இந்த நேர்மைதான் விகடன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே பார்வையாளர்களே, விகடனுடைய நேர்மையை நாம் பாராட்டுகிறோம். ஹேட்ஸ் ஆஃப். கை தட்டுங்க. கரன்சியில் தாராளம் காட்டி சூப்பர். அதனால இழுபறி. இங்க பாருங்க, அதாவது எழும்பூர் நீங்க பாருங்க, போட்டி வந்து தமிழன் பிரசன்னா வெர்சஸ் ராஜ்மோகனா. நீ வந்து எழும்பூருக்குள்ள போய் பாரு, ரெட்டலைக்கு இருக்கிற செல்வாக்கும் உதயசூரியனுக்கு இருக்கிற செல்வாக்கும் எடுத்து பாரு. இந்த பய பேரே தெரியாது. அந்த பப்ளிக் மீட்டம் போட்டு எனக்கு என்ன, எனக்கு இந்த இதே புரியல, இந்த இதுவே புரியல. என்னதான் ராயபுரத்துல வந்து கரண்ட்ல இருக்கிறது டிஎம்கே,
டிஎம்கே கேண்டிடேட் படத்தையே தூக்கிட்டாங்க. டிஎம்கேவுக்கு அங்க வந்து எதுவுமே இல்லைன்ற மாதிரி. இங்க பாருங்க விருகம்பாக்கம். விருகம்பாக்கத்துல வந்து முன்னாள் எம்எல்ஏ ரவியும் சிட்டிங் எம்எல்ஏ பிரபாராஜாவும் போட்டிடுறாங்க. ரவியை வந்து காம்படிஷன்ல இருந்து எலிமினேட் பண்றாங்க. எப்படி? இங்க பாருங்க டாக்டர் எல் நாகநாதனுக்கு எதிராக அங்க வந்து எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர் வளர்மதி நிக்கிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ எல் நிக்கிறாரு. ஜேசிடி பிரபாகர் ஆளையே காணோம். ஆமா, 1000 விளக்குல தினமும் அங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க. 1000 விளக்குல ஜேசிடி பிரபாகர் ஆளையே காணோம். ஆனா நீ ஜேசிடி பிரபாகர் படத்தை போடுற. இங்க பாருங்க அண்ணா நகர்ல வந்து தாவேகா படத்தை போடுற, தியாகராய நகர்ல வந்து முன்னாள் எம்எல்ஏ சத்யா படத்தை போடுற, சிட்டிங் டிஎம்கே அந்த கட்சி சார்பா போட்டிடுறாரு, அவர் படத்தை தூக்கி இருக்கு. என்ன நோக்கம்? அதாவது அதிமுகவை அந்த இடத்துல இருந்து தள்ளி வச்சுட்டு தாவேகா விசஸ் திமுக அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸை கொண்டு வரணும்னு ஒவ்வொரு தொகுதியும் பார்த்து பார்த்து வேலை பார்த்து இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கிறாங்க. இதை வந்து 100% இது அப்படியே புறக்கணிக்க வேண்டியது அப்படி நம்ம எங்கேயுமே குறிப்பிடல. ஆமா, இப்ப இவங்க சொல்றபடியே எடுப்போமே. என்ன பண்ணலாம்? சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி டிஎம்கே, 1000 விளக்கு டிஎம்கே, அண்ணா நகர் டிஎம்கே, விருகம்பாக்கம் டிஎம்கே, சைதாப்பேட்டை டிஎம்கே, எழும்பூர் டிஎம்கே, துறைமுகம் டிஎம்கே, குளத்தூர் டிஎம்கே, சென்னை முழுக்க டிஎம்கே வேவ அடிச்சு நவுத்துது. அந்த வேவ்ல பெரம்பூர் ராதாகிருஷ்ணன் நகர்ல டிஎம்கே ஜெயிக்காதான். ஆனா பெரம்பூர்ல வந்து விஜய் வேவ் வீசுறதுனால ஆர்கே நகர்ல டிஎம்கே தோத்துருமா? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. இதெல்லாம் டிசைனா டைப்பா உருட்டுறது. சரி, ஜெயிக்கிறாங்கன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு மரிய வில்சனுக்கு பக்கத்துல அதிமுகவை போட வேண்டியதானே? போட மாட்டாங்க. தாவேகா ஜெயிக்கிற இடத்துல பக்கத்துல எதுதானே போடுறது? அப்பதான் போடணும், நரேஷன் செட் பண்ண முடியும். என்ன மோசம் பாருங்க. அடுத்து பல்லாவரத்துல வந்து தேமுதிக வெற்றி, தாம்பரத்துல திமுக வெற்றி, செங்கல்பட்டுல எம்கேடி வெற்றி. ஏன்னா எம்கேடி எங்க களத்துல வந்து கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சோழிங்கநல்லூர்ல வந்து டிஎம்கே வெற்றி. எங்க திரும்பினாலும் சென்னையில எங்க திரும்பினாலும் அது டிஎம்கே. மயிலாப்பூரும் நீயே போட்டிருக்க. இந்த மயிலாப்பூர்ல யாரு பாருங்களா? ஏண்டா டேய், வெங்கட்ராமனுக்கு பகுதி பொறுப்பாளரே வேலை பார்க்கலடா. காசு கொண்டு வரியா இல்லையான்னு கேக்குறான்டா. முன்னாள் கவர்னர் மரியாதைக்காக அந்த போட்டோ போட்டிருக்கலாம்ல. வேலு அவர்களுக்கு எதிராக நிக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன், 2 மாநில ஆளுநர், தமிழ்நாடு பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருந்தவங்க. காம்படிஷன் வேலுவுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இருக்குன்னு பச்சை குழந்தைக்கு கூட அவனே போட்டிருக்கான். 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் 2 பேருக்கு. அப்ப 3 பேர் படத்தையும் போட்டிருக்கணும்ல. அந்த இடத்துல எப்படி தமிழிசையை நிராகரிச்சுட்டு வெங்கட்ராமனை வைக்க முடியுது? இல்லன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? வெற்றின்ற முகத்தை மட்டும் போட்டிருக்கணும். ஏன் வெற்றின்ற முகம், தோல்வியில முகம், மற்ற முகத்தை எல்லாம் அழிக்கிற? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, வெங்கட்ராமன் யாரு? தன்னுடைய மனைவியிடம் தாம் பெற்ற குழந்தையை பிரித்து எடுத்துட்டு வந்து 5 வருஷமா கண்ணுல காட்டாம வீட்டுக்குள்ளேயே வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடூரன். அவங்க மனைவியே வாக்குமூலம் கொடுத்தது. நீங்க மெயின் ஸ்ட்ரீம் சேனல் தானே, உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜஸ் இருக்கும் தானே? அபார்ஷன் பண்ணிடுவேன், அம்மா வீட்டுக்கு அடிச்சு தொத்தினாரு, குழந்தையும் கூட்டிட்டு போய் ஏமாத்தி என்ன விட்டுட்டாரு, பம்மலுக்கு வந்தீங்கன்னா நான் கொலை பண்ணிடுவேன் நெருக்கிறாரு சார் எங்களை. அப்படிப்பட்ட நபர் தானே. என்ன எழுதி இருக்கிறீங்க அவருக்கு? பெரும்பான்மையாக உள்ள பிராமண சமூக வாக்குகளும் மீனவர் வாக்குகளும் தவேக பக்கம் செல்கிறது. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய அம்மாவும் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அவங்களும் பார்ப்பன சமூகம் தான். அவங்க ஓட்டு அங்க விழுகுதா? அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதி பொறுப்பாளர் எங்க இருந்தோ வந்து நீ சீட்டு வாங்கிட்டு நீ பாப்பான்ற ஒரே காரணத்துக்காண்டி இங்க வந்து நின்றுவ, உனக்கு நான் வேலை பார்க்கணுமா, எடுத்துட்டு வந்து வேலை பார்க்கறதுக்கு காசு கொடுறான்னு கேட்டு வேலை பார்க்க முடியாது, வெளியே வரான்னு சொல்லி என்னன்னா அங்க இருக்கிற பிராமின் ஓட்டு டிஎம்கேவுக்கு போகுது. அதுக்கு எங்க மாமியே சாட்சி. அசம்பிளில எங்க சென்னையில இருக்கக்கூடிய மேயர் அவையில வந்து சொல்றாங்க, நான் கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுன்னு மேயர் பிரியாவை வாழ்த்திட்டு போயிட்டாங்க. மேயரா இருக்கட்டும், டெப்டி மேயரா இருக்கட்டும், எம்எல்ஏ மிஸ்டர் ஜே கருணாநிதியா இருக்கட்டும், அவங்க எல்லாரையுமே நான் வந்து நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். பாஜக பெரிதும் நம்பிய வாக்குகள் எல்லாம் மடை மாறுவதால் அது திமுகவுக்கு சாதகமாக மாறுகிறது. இல்லைன்னா திமுக அதுல ஜெயிக்காதுல்ல. மிக மோசமான மைண்ட் செட்ல வெங்கட்ராமனை பிளேஸ் பண்ணது. வேற எதை போட்டாலும் நான் பொறுத்துக்கிறேன். வெங்கட்ராமன்லாம் ஒரு ஆளுன்னு அந்த ஏரியா மயிலாப்பூர்ல சும்மா ஒரு குழந்தைய இறக்கி கேட்டு பாருங்க. அந்த பையன் மூஞ்சியை கூட நாங்க பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை போய் வேலு அவர்களுக்கு பக்கத்துல இமேஜா போடுறேன்னா நோக்கம் என்ன? வெஸ்மாம்பலம் டி நகர் எல்லாருக்கும் தெரியும். வெஸ்மாம்பலத்துல எத்தனை இடங்கள்ல வெங்கட்ராம வேலை பாக்குறாருன்னு பாருங்க, தேடி பாரு. அவன் வந்து பகுதி மாதிரி போய் டி நகர்ல போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் வெஸ்ட் மாம்பலம் இந்தாண்ட இருக்கு, டி நகர் அந்தாண்ட இருக்கு. அது 1000 விளக்குல பாதி வருது, டி நகர்ல பாதி வருது. நீ ஏன்டா அங்க போய் விட்டுற? என்ன அதனால என்ன? இப்போ எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தது தானே. கேட்டு மாட்டிக்கிட்டாங்க.
புஷியானந்த் டி நகரை தாண்டி வேற பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சேவாக்கத்துக்குள்ள 1000 லைட்ஸ்ல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு வந்து தலைவரே தொகுதி மாறிடுச்சு இது 1000 லைட்ஸ் அப்படின்ற உடனே 1000 விளக்கு பிரபாகர் சாருக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்காரு. சரி, பிரபாகர் எங்க இருக்காரு? அவர் வேற எங்கால பிரச்சாரத்துல இருக்காரு. தேசிடி பிரபாகர் வில்லிவாக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்காப்ல. அவர் விஷயம் கை அவரு புஷியானந்த் 1000 விளக்குல சுத்திக்கிட்டு இருக்காப்ல. வெங்கட்ராமே டினார்ல சுத்திக்கிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் நீங்க நினைச்சுக்க கூடாது. அவங்க இன்னொரு தொகுதிக்காக பிரச்சாரம் அத பூராத்தை அவன் தொகுதி நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, வேற ஒருத்தருக்கு தானே பிரச்சாரம் பண்ண போனீங்க. அந்த பிட் நோட்டீஸை காட்டு பார்ப்போம். காலம் வராதப்பா. மாட்டிக்கினாரு ஒருத்தர். 1000 விளக்கு ஏரியால போய் வாக்களிப்பீர் புஷியானந்துக்கு நோட்டீஸ் கொடுக்குறான். என்ன அவன்லாம் ஜெயிப்பான்னு நீ நம்பர் லிஸ்ட்ல ஏத்துறனா என்ன ஏத்தா இருக்கணும் அப்படின்னு சமூகம் கேக்குது. அடுத்து என்ன? ஆமா, அடுத்து மதுரை தெற்குல வந்து புதூர் பூமிநாதனுக்கு இழுபறியாம். யாரு? ராமசீனிவாசனா? அங்க பிராமண வாக்குகள் இருக்கா? சௌராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக முக்குளத்தோர் வாக்குகளையும் முழுவதுமாக பூமிநாதன் பெறுகிறார். அதனால இழுபறியாம். மதுரையில வழக்கம் போல பிடிஆர், மதுரை மேற்குல வந்து சிட்டிங் எம்எல்ஏ செல்லூர் ராஜு, அதுக்கப்புறம் தளபதி அவர்கள், சோழவந்தான்ல வந்து திமுக, திருப்பரங்குன்றத்துல இழுபறி, இப்படி வழக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மானாமதுரையில தமிழரசு ரவிக்குமார், இங்க மதுரை கிழக்குல வந்து பி மூர்த்தி. இதெல்லாம் மாத்தி போட்டா மாட்டிப்போமுங்க. அந்த மாதிரி சில தொகுதிகளை தேர்ந்தெடுத்து சவுத்துல வந்து அப்படியே போட்டு விட்டு ஒட்டுமொத்தமாக யார் ஆட்சி? கிழக்கு, திருச்சி கிழக்கு, என்னவா இருக்கும்? திருச்சி கிழக்கு சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ், அதிமுக ராஜசேகரன், நாத்தாக்க கிருஷ்ணசாமி, தாவேகா விஜய் ஆகியோர் போல் வீடு வீடாக சென்று வாக்கள் சேகரிப்பது, கூட்டணி கட்சியில் அறிவிப்பு ஆகியவை இனிகோ இருதயராஜுக்கு பிளஸ். பிளஸ்னா இப்ப இது எல்லாமே விஜய்க்கு மைனஸ்ல. ஆமா, பெரிய அளவில் திட்டங்கள் கொண்டு வராது, திமுக புள்ளிகளின் உள்ளடி வேலைகள் மைனஸ், சமூக வாக்குகள் பணபலம் ஆகியவை அதிமுக வேட்பாளருக்கு பிளஸ், புதுமுகம் என்பது மைனஸ், மாற்றம் விரும்பும் இளைய தலைமுறையினர் பெண்கள் வாக்குகள் விஜய்க்கு பிளஸ், தொகுதியில் அதிகம் பிரச்சாரம் செய்யாவிட்டாலும் விஜய் விசிலெடுத்து முன்னேறவே வாய்ப்பு. ரீசனே இல்ல, அதான் காரணமே இல்ல. ஒரு ரேஷனலே இல்லாம விஜய் வெற்றின்னு எழுதுறீங்க. என்ன ரீசன் எழுதுங்க? அதாவது தொகுதியில் அதிகம் பிரச்சாரம் செய்யாவிட்டாலும் அது என்ன ரேஷனல்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவு என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கம் என்ன? சரி, இப்ப நீ வந்து பெரம்பூர் எடுத்துட்ட, பெரம்பூர்லயும் வெற்றி, திருச்சி கிழக்குலயும் எடுத்துட்டா அங்கேயும் வெற்றி. அந்த ஊர்லயே கேட்க வேண்டியதானே நீங்க, அவர் ஒருவேளை எங்க ராஜினாமா பண்ணா நல்லா இருக்கும்னு. ரெண்டுலயும் இருக்க முடியுமா? அவரு 2 எம்எல்ஏவும் ஜெயிச்சிருவாரு. அந்த மக்கள்கிட்டே கேளு, இங்க இருந்து ராஜினாமா பண்ணுவாரு. இது எப்படி தனி டீம்ல சர்வே பண்ணீங்களா அல்லது இம்பர்ஃபெக்ட் சொல்ல ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் போறீங்களே அதை வச்சுக்கிட்டே இதை எழுதிட்டீங்களா? ஏன்னா அதுல போய் ரேண்டமா பஸ் ஸ்டாப்ல நிக்கிற 4-5 பேர்ட்ட எடுத்துட்டு தாவேகா 10, திமுக 1, அதிமுக 2, நீ ரேண்டமா ஒரு 10 பேர் எடுத்தா கூட அதுல 2 பேர் கட்சிக்காரனா இருப்பாங்க. ஒண்ணு இல்லைங்க, கோயம்புத்தூர்ல போன தடவை அண்ணாமலை போட்டி போட்டப்ப எடுக்கப்பட்ட எல்லா பப்ளிக் பேட்டிகளையும் போய் பாருங்க. ஈவன் நாங்க எடுத்த பப்ளிக் பேட்டி கூட போய் பாருங்க. ஜென்ரலா இருக்கக்கூடிய மைண்ட் செட்டே எப்படி பேசுவானுங்கன்னா, கமர்ஷியலா இந்த ஏரியா ஸ்டார் தொகுதி, ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றா, அவர் நாங்க காட்டவா? கோயம்புத்தூர்ல அண்ணாமலை கிட்ட சர்வே இதை காட்டுவோமா? சும்மா எல்லாரும் சொல்லுவான். ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்பயுமே வந்து இன் லெட்டர் என்ன, இன் ஸ்பிரிட் என்ன, ஆமா இல்லையா? இன்ஸ்பிரிட் அப்படின்றது வந்து என்ன நோக்கம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. எப்பா அவரு ஆன்லைன்ல ரொம்ப ஃபேமஸ்பா, நம்ம அவர் பேரை சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி போக்கா சொல்றது, நேக்கு போக்கா சொல்றது, ஓட்டா மாறாது. உட்கார வச்சு டெஸ்க்ல எழுதும் போதாவது இதெல்லாம் பார்த்து கரெக்ஷன் பண்ணலாம்ல. இப்படியா மாட்டானோ? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். ஆக மொத்தத்தில் இந்த சட்டமன்றம் தொங்கலில் விழும் அப்படின்றது வந்து விகடனுடைய கணிப்பு போல. ஓவராலா அப்படித்தான் முடிக்கிறாங்க. ஓவராலா அப்படி வந்து முடிக்கிறாங்க. இழுபறியில 27 தொகுதியை ஏற்றி விட்டுட்டு திமுக 121, அதிமுக 83, தாவேகா 3, நாம் தமிழர் 0 அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு இங்க வந்து இழுபறிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. இந்த 27 இங்க வந்தாலும் சிக்கல், அங்க வந்தாலும் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிக்கிறாங்க. ஆமா, தாவேகா 3 தொகுதி ஜெயிப்பாங்களாம். அந்த 3ல 2 விஜய் தான் ஜெயிப்பாராம். அப்ப இந்த இழுபறியில அவர் ஜெயிக்க மாட்டார். இப்படியாக முடித்திருக்கிறார்கள். இது சர்வே ரிசல்ட்டாக வந்திருக்கிறது. இது செட்டையர் அதெல்லாம் தாண்டி இன் ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சர்வேவா இவங்க அதை எடுத்திருக்கிறாங்க. பட் ஆனா எடுத்ததில் குயுக்தியாக சில வேலைகளை இவங்க பிளான் பண்றாங்க, உள்ளுக்குள்ள திணிக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கான விமர்சனம். ஏன்னா 93,000 வாக்காளர்கள்ட்ட எடுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க அதுல என்ன நோக்கத்தை வெளிப்படுத்துறீங்கன்றதுதான் முக்கியம்.
எப்படி கேட்கப்பட்டது, எப்படி வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க டிஸ்ப்ளே பண்ணதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆமா, அதுல வந்து விஜய உயர்த்துவதற்காக நீங்க பாருங்க, எந்த கட்சி வெற்றி பெறும்னு கேட்டா திமுக கூட்டணி, அங்க ஸ்டாலின் படத்தை பெருசா போடல. தமிழகத்தின் முடிவுகள் எப்படி இருக்கும், தனி கட்சி ஆட்சி, அங்க ஸ்டாலின் எடப்பாடி படத்தை பெருசா போடல. நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள், அங்க திமுக தான் அதிகம், அங்க ஸ்டாலின் படத்தை பெருசா போடல. ஆனா ஆறு அடுத்த முதல்வர் அப்படின்னு கேட்டு அங்க விஜய் படத்தை மட்டும் பெருசா போடுறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துது. இவ்வளவு கேள்விக்கு ஸ்டாலின் சொன்னதுதான் பெரும்பான்மையா இருக்கு. இவ்வளவு கேள்விக்கு ஸ்டாலின் பேர் வந்திருக்குங்கிறதுக்காக ஸ்டாலின் படத்தை போட்டிருக்கலாம்ல, ஆனா போடக்கூடாதுன்னு போடாம இருக்கு இருந்துட்டு ஒரே ஒரு கேள்விக்கு விஜய்க்கு ஆதரவா சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காண்டி விஜய வந்து ஹையாக்குறீங்க அப்படின்னா அந்த கேள்வியை உண்மையில் கேட்கப்பட்டதா இல்ல பிளான் செய்யப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் அதோடு தொடர்புடையதாக மாறுகிறது. அதை வைத்து நீங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து இருக்குல்ல, நீங்க இந்த கருத்தை வித்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேக்குறீங்க. அது ரொம்ப மோசமான வேலை அப்படிங்கறத தான் நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆமா, இது போக வந்து நக்கீரனிலும் சர்வே வெளியாகி இருக்கிறது. இன்னும் முழுமையாக எல்லா பக்கமும் வந்து சர்வே முடிவுகள் வெளியாகல. கிட்டத்தட்ட ஒரு 16-18 மாவட்டங்களுக்கு வெளியாகி இருக்கிறது. முழுமையாக வந்ததற்கு பிறகு நக்கீரனுடைய சர்வே முடிவுகள் குறித்தும் நாம விரிவாக அலசுவோம்.